friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வரும் வாரத்திற்கான prediction பார்க்குறோம். லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான prediction. உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போறீங்க, உங்களுக்கு என்ன மெசேஜ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரெடிக்ஷனில் எடுக்கிறேன். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஸ்க்ரீனில் 2 ஸ்டோன் தெரியும், ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், இன்னொன்று ஒயிட் கலர். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஸ்டோன் ஹீலிங் ஸ்டோன் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட லவ் பாண்டிங் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்கள் இப்போ ரைட் நோ பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளில வர மாதிரி தெரியுது. ஒரு நியூ லைஃப்காக நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியில் வந்து ஒரு நியூ லைஃப்பில் இருக்க மாதிரி ஒரு லவ் லைஃப் அமைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இல்லை லவ் லைஃப் வேணும் அமையணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த வரும் வாரத்தில். ஓகேவா? ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட் தான். உங்களோட பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வலிகள் வேதனைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். அதனால நீ வந்து திரும்ப திரும்ப ரீயூனியன் பண்ணுறேன் அப்படி சொல்கிற அந்த கான்செப்டில் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரீயூனியன் அந்த மாதிரிலாம் எதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். சரியா? இது ஒரு சிலருக்கு, ஏன்னா கலெக்டிவில் தான் வருது. ஒரு சிலருக்கு மக்களே, வருகின்ற இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங்காக போகிறீங்க. உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஏதோ அதாவது உங்களோட அந்த திருமண பந்தத்தில் நீங்கள் ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த மோதிரம் மாற்றுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா என்கேஜ்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் இதை வரும் வாரம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், நிறையா பீப்புள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நியூ லைஃப்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த வரும் வாரத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வரலாம். அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து நமக்கு நியூ லைஃப் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யாரோ உங்களுக்கு ஒருத்தர் வந்து ப்ரப்போசல் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பீங்க, நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து ரீயூனியன் பற்றி கேட்குறீங்க. ரீயூனியன் அமையும். ரீயூனியன் அமைஞ்சாலும் அகெயின் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. அதனால தான் ரீயூனியன் பற்றி கொஞ்சம் யோசிக்க. ஃபஸ்ட்டு கார்ட்லேயே அதான் சொல்லிட்டாரு, பின்னாடி அந்த கார்ட்லேயும் அதே விஷயத்தை தான் வச்சுருக்காரு. சரியா மக்களே? இது வந்து லவ் லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃப் ரெண்டுத்துக்காகவும் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வந்து நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்கள் நபர் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், உங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லை நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். வருகிற இந்த வாரத்தில் வந்து அதுக்கான ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணிங்கனாலும் திரும்ப திரும்ப பேர்டனிங் நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். சரியா? இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த திருமண பந்தத்தில் இருக்குது லேகிங்கில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? இன்னும் சில மெசேஜஸ் கொடுக்கணுன்றாரு. அது என்னன்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க, பைல் 1 பார்க்குறவங்க அடிக்கடி சட்ட சட்டுன்னு கோவப்படுவீங்க. கோபதாபங்களெல்லாம் வருகின்ற வாரம் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கணும், மாற்றிக்கணும். நிறுத்தி வைக்கிறது வந்து அது டெம்ப்ரரி சொல்யூஷனாக இருக்கும். அதுலேருந்து மாறி வரணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்துன்னா வருகிற வாரம் வந்து உங்கள் கோபத்தாபத்தால் உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசினா உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கிளாஷ், சண்டை, ஒரு பிரேக் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வருகிற வாரம் இருக்குது. அதனால கவனம் தேவை. ஏன் கோவப்படுறீங்க, அவ்வளோ கோவம் என்ன, வார்த்தையில் கவனம் வைக்கணும். எஸ், ஒரு சிலர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால உங்கள் பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டு நீங்கள் உங்கள் நபர்கிட்ட கொஞ்சம்
வார்த்தை விடுவீங்க. ஒன்று நீங்கள் வந்து திருமணமாகிய என்ன நபராக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா கூட இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக உங்களோட அந்த பாண்டிங்கில் கவனம் தேவை. மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த ஒரு வார்த்தையும் வெளியே விடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் தான். ஓகேவா? என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினம் 18/1/2026 மற்றும் 3ஆம் பிறை 20/1/2026 இந்த 2 தினங்களில் உங்களுக்கு தீட்சை வகுப்புகள், ஹீலிங் சர்வீஸ் உங்களுக்கு தரப்படுகிறது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கிட்டு பலனடையணும்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஏன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் நிறையா ஈகோ இருக்குது. அது நீங்கள் பலிகாடு ஆவீங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத உங்கள் நபர் கேட்க மாட்டார். சில பேருக்கு இப்படிதான் வருது காட்டில். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்காக. ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, சரி. இப்போது பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 அந்த ஒயிட் கலர் ஹீலிங் ஸ்டோன், ஒயிட் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வருகிற வாரம் உங்களோட லவ் லைஃப் voting எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்கு, ஏஞ்சல் தர போறாரு பார்க்கலாமா? ஏஞ்சல் பைல் 2 ஒயிட் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு, ஒயிட் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு பாசிட்டிவாக, ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ப்ரப்போசல் வரப்போகுது. எஸ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது சொல்கிறாரு. இதுதான் நீங்கள் வேண்டிட்டு இருந்தீங்க. எனக்கான ஒரு நல்ல சோல்மேட் வேணும் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா? பாருங்க, ஏஞ்சல் ரெடியாக இருக்காரு. உங்களுக்கான பிளஸிங்ஸை வந்து நிறைவேற்றி கொடுக்க போகிறாங்க. எஸ் எஸ், ரொம்ப சீக்கிரம். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது எனர்ஜி. வாட் அ பியூட்டிஃபுல். வேறு ஏதாவது மெசேஜ் இருக்காப்பா? சூப்பர். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சரி. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. ரீயூனியன் கேட்குறீங்க நினைக்கிறேன். ரீயூனியன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? எஸ், ரீயூனியன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து சோல்மேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோல்மேட் ஆல்ரெடி சில பேர் வந்து பிரேக்கில் இருப்பீங்க. இப்போ நியூ லைஃப்காக கேட்குறீங்க. இது செகண்ட் லைஃபாக இருக்கலாம். ஓகேவா? சில பேர் வந்து டிவைனை சரண்டர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே தான் சப்போர்ட் பண்ணி இப்படி பார்க்குற பாருங்க. குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கான ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அமைய போகுது. இந்த வருகிற வாரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வருது, யாரையாவது நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கான நபர் தான் அப்படிங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாருங்க, உங்களோட கர்ம வினை சரி பண்ணிட்டாங்களாம். குருமார்கள் வந்து உங்களுக்கு கர்ம வினை சரியாயிடுச்சு, உன் கர்மா பீரியட் முடிச்சிட்டோம், உனக்கான நியூ லைஃப், உன்னை வந்து ஹீல் பண்ணக்கூடிய, உனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூ லைஃப், நியூ பர்சன் வராங்க. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்கன்னா உங்களோட மெயில் வந்து ரொம்ப ஒரு நாலேஜ்ஃபுல் பர்சன், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் இருப்பார். அவர் எதிர்பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. அவர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாடல் சப்போர்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் உங்கள் லைஃப்பில் வராங்க. சந்தோஷமா? இது குருவோட அனுகிரகம். யாரும் குருவை சரண்டர் பண்ணியிருக்கீங்க,
அவங்க உங்களுக்கு அற்புதமான இந்த வாழ்க்கை பிளஸிங் கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி சொல்லுங்க. எந்த அந்த குருவுக்கு நன்றி சொல்லுங்க. குருவே சரணம். குருவோட பேரை சொல்லி குருவுக்கு நன்றி சொல்லுங்க செல்லங்களே. ஃபர்தரா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஃபர்தராக எஸ், ஒரு சில ஃபீமேல் நீங்கள் உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு எமோஷ்னல் இதுவே இல்லை, ஃபீல் இல்லை. ஏன் அவர் இப்படி இருக்காரு, ஏன் என் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, எனக்கு ஏன் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில செல்லங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு டிவைன் கிட்ட தேடிக்கிட்டே இருக்கீங்க. கொஸ்டின் எனக்கு எப்போ கிடைக்கும், இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவர் வந்து அன்பா இல்லை, பாசமா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எப்போ இதெல்லாம் சரியாகும்? இந்த செல்லத்துக்கு எப்போ சரியாகும்ப்பா? ரொம்ப அன்பேலன்சிங்காக அவங்க வந்து சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் வந்து ஏதாவது ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இதுக்காக வேண்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. பார்த்தீங்களா, நான் மைண்டில் இதுதான் டூயலாக இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஏதாவது ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம், ஏதாவது ஃபேக்கான், அதாவது உங்களோட நம்பகத்தன்மையில யாரோ கை வச்சிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டத்தை வந்து பிலீவ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. நடுவில் யாரோ எப்படியோ உங்களை குழப்பி விட்டுருக்காங்க. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன், டபுள் மைண்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறவங்க மேலேயே நீங்கள் வந்து கோவப்படலாம், வார்த்தையை விடுவீங்க. அதாவது உங்களுக்கு எதிர்க்க என்ன இருக்குது அதை வந்து கிளியராக பார்க்க முடியல. நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியல. எல்லாருக்கிட்டையும் வார்த்தையை விடுறீங்க. ஏன் இவ்வளோ இதுவாகுறீங்க, இவ்வளோ டஃப்பாக கொண்டு போகிறீங்க? சில பேர் சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வருது செல்லுங்களே. ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கீங்க. பட் ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயத்தில் 1 இயராக நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஜாப் கேரியரில் எப்போ சக்ஸஸ் கிடைக்கும் அதெல்லாம். ஏன்னா நான் இப்போ வந்து லவ் லைஃப்காக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சில பேர் அந்த மாதிரிலாம் டெத்தாக பார்க்குறீங்க. இதெல்லாம் இன்னும் டீப்பாக பார்க்கணும், இன்னும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டடியில் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, கண்மூடித்தனமாக நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாதவங்களுக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ உலகத்தில் வந்து எல்லாருமே நமக்கு ஃபேவரபுளாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்த்தே தெரியாது. ப்ளஸ் இருந்தால் தான் மைனஸோட இது தெரியும், மைனஸ் இருந்தால் தான் ப்ளஸோட ஒர்த்து தெரியும் இல்லையா? அதுக்கு தான் சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் சில லெசன் கற்றுக் கொடுக்க வருவாங்க. மேபி ஒரு சிலருக்கு அது வந்து கணவனாக இருக்கலாம், இல்லைனா மனைவியாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துல கொலீக்ஸாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம். இனியோ நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். ஃபார்வர்டாக போனீங்கன்னா சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் அமையும். சில பேருக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்போ சரியாகும், எப்போ நான் இதில் வந்து ஹீல் ஆவேன், உங்கள் ஹெல்த்தை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயங்கள் கர்மா, அது வந்து ஒரு பிளாக் மேஜிக்காகவும் தெரியுது சில பேருக்கு, கர்மா ரிலேட்டடாகவும் தெரியுது. 1 இயரில் நீங்கள் உங்களுக்கான ஹீலிங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி உங்களோட ஹெல்த்து, உங்கள் க்ரோத்து, உங்களோட ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். இது சில மெயில் ஆர் ஃபீமேல், நீங்கள் யாருக்கு இது கரெக்டாக பொறுத்திருக்கோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் மெயிலுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள் முருகர் பக்தர் அந்த மாதிரி கொஞ்சம் சக்தி வழிபாடு பண்ணுறவங்க இந்த மாதிரி இருப்பீங்க. ரொம்ப கோவப்படுவீங்க. நீங்கள் கோபமும் இருக்குது, அதே மாதிரி எமோஷ்னல் லாக்கும் இருக்குது. உங்களை யாரும் கட்டுப்படுத்துவாங்க. ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களை வந்து அதாவது உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியே உங்களை ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஹீலிங் தேவை. நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனைன்னு நினைக்கிறேன்.
சரியா? ஒரு மன வருத்தம் எல்லாமே இருக்குது, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் நியூ லைஃப் கேட்டாலும் சரி, இல்லை ரீயூனியன் கேட்டாலும் சரி, உங்களை நீங்கள் இந்த லேகிங்லேருந்து, இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் வெளில கொண்டு வரணும். அது செய்யாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் அடிக்கடி வரதான் செய்யும். ஓகேவா? இது ஒரு சிலருக்காக. ஃபைனலாக ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா பார்க்குறேன். என்ன பாருங்கள், இதோட 2வது வாட்டி இருந்துச்சு இந்த கார்டு. நீங்கள் ஃபார்வர்டாக போகணும். இந்த ரீடிங்கில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நீங்கள் டிவைன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம், ப்ரே பண்ணுற விஷயம் எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு உங்களை வந்து தயாராக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க, உங்களை வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் ஏஞ்சல். ஓகேவா? சரி செல்லங்களே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து இந்த மாதிரி உங்களோட பர்சனல் விஷயம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்கள் நபரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த லைஃப் செட் ஆகுமா, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நீங்கள் நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன், எனக்கு எதிர்க்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்கன்னே தெரியல, ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு, ட்ராக் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு தெரியுது. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குறிச்சிக்கணும்.